Good evening to all. So, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் அனாலிசிஸில் சாப்டர் 1. ஸோ இதில் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் செட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, அதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபைன் ஃபைனைட் செட். ஒரு ஃபைனைட் செட்டை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஃபைனைட் செட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். டெஃபினேஷன் பாரு, செட் A set is said to be finite set if condition என்ன பாருங்க, if there is a function f from this our set A to some set 1, 2, 3 etc n for some n belongs to n which is bijective. ஓகேவா? ஸோ ஒரு செட்டை கொடுத்துட்டாங்க, அந்த செட்டு ஃபைனைட் செட்டாக என்னென்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த செட்டுக்கும் ஏதோ ஒரு செட்டு இந்த 1 to n, ஸோ என்னங்கிறது ஃபார் சம் என்னங்கிறது சூட்டபுளாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த செட்டுக்கும் அந்த செட்டுக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த ஏங்கிற செட்டு வந்து ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது வந்து டெஃபினேஷன் ஃபார் எம்எஸ்சி லெவலில் டெஃபினேஷன்ஸ். ஸோ இது நீங்கள் எப்பவுமே சொல்லக்கூடாது, செட் இஸ் ஃபைனைட்னா இட் ஹாஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான டெஃபினிஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எம்டி செட்டு. வாட் அபவுட் எம்டி செட்? எம்டி செட் ஃபைனைட்டாக இல்லையான்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ எம்டி செட் ஃபைனைட்னா பாருங்கள், ஆக்சுவலாக இந்த டெஃபினிஷன் வந்து ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். இது எம்டி செட்டு ஒரு செட்டு தான். பாருங்கள் என்ன கொடுத்தா, இப்போ செட்டு பாருங்கள் ஃபங்க்ஷன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகி அந்த செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் பைஜெக்டிவ் மேப் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எம்டி செட்டு, அப்போ எம்டி செட்டு டொமைன் வந்து எம்டியாக இருந்தால் ஆகாது, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகாது. இப்போ ஃபங்க்ஷனே கிரியேட் ஆகும்போது இப்படி பைஜெக்டிவ் பார்க்க முடியும். ஸோ அதனால் இது வந்து வேக்யூவஸ்லி ட்ரூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வேக்யூவஸ்லி ட்ரூன்னு அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேக்யூவஸ்லி ட்ரூ அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ மேத்தமெட்டிக்கலாக என்ன கான்செப்ட்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இஃப் தெர் இஸ் ஏ ரியல் நம்பர் x belongs to R such that x squared is equal to -4, then x is equal to 4. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையான்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஹைபாத்திசிஸ் பாருங்கள். இது ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த கன்க்ளூஷன் வர போகிறோம். இது ஹைபாத்திசிஸ், இது கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி கன்க்ளூஷன் வரலாம் பாருங்கள். வர முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா, ஸோ இப்படி ஒரு ரியல் நம்பரே இருக்காது. ஓகேவா? அதனால் ஓகேங்களா, அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 4 இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக என்னென்னா வேக்யூவஸ்லி ட்ரூன்னு தான். ஹைபாத்திசிஸ் இஸ் ஃபால்ஸ். Is false implies conclusion is always true. ஓகேங்களா? இதான் வேக்யூவஸ்லி ட்ரூ மேத்தமெட்டிக்கலாக பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ ஹைபாத்திசிஸ் ட்ரூ ஃபால்ஸாக இருந்தாலே கன்க்ளூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரூவாக இருக்கும். பாருங்கள் இப்போ ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நமக்கு என்னது ஹென்ஸ். ஸோ பை வந்து என்ன பாருங்கள், பைஸ் என்ன சொல்லிடலாம், பை வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுக்காது. ஓகே, பை வந்து டொமைனாக வச்சு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்காது. அப்போது ஸோ ஹைபாத்திசிஸ் வந்து என்னது ஃபால்ஸ், தேர்ஃபோர் கன்க்ளூஷன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேங்களா? அதனால் பை வந்து பை இஸ் ஏ ஃபைனைட் செட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது எம்டி செட்டு ஒரு ஃபைனைட் செட்டுன்னு இந்த வேக்யூவஸ்லி ட்ரூங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமாக நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன டெஃபினிஷன்னா இன்ஃபைனைட் செட். ஒரு செட்டை நம்ம இப்போ இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். டெஃபினிஷன் ஃபார் இன்ஃபைனைட் செட். ஓகே, இப்போ a set A is said to be
an infinite set if A is not a finite set, not a finite set. ஓகேவா? ஸோ இது டெஃபினிஷன். ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, இப்போ ஃபைனைட் ஏதாவது இன்டர்வியூ போகிறோம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாட் ஃபைனைட் செட்னா அதோட நின்றக்கூடாது. நாட் ஃபைனைட் செட்னா நீங்கள் என்னென்னு கேட்கணும். தட் மீன்ஸ் நாட் ஃபைனைட் செட் என்ன அர்த்தம்னா, there is no function, there is no bijective function, there is no bijective function if our set A from the set 1, 2, 3 upset etc. n for any n belongs to n. ஸோ எண்ணுக்கு என்ன நம்பரை போட்டாலும் ஸோ இந்த ஏங்கிற செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் இருக்கவே இருக்காது. அப்படி சொன்னால் தான் இங்கே ஃபார் சம் எண்ணு போட்டிருக்கிறோம். ஓகேவா? இங்கே எண்ணுக்கு ஃபார் எனி எண்ணுக்கு எந்த எண் போட்டாலும் என்னது ஒரு பைஜெக்டிவ் மேப் கிடைக்கல. நம்ம செட்டுக்கும் இந்த செட்டுக்கு அந்த பைஜெக்டிவ் மேப் இல்லைன்னா அந்த செட்டை வந்து நம்ம இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். டெஃபினிஷன்: கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். ஓகே, ஒரு செட்டை எப்போ கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லலாம்னா, இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். எ செட் ஏ ஏன்னு எடுத்துக்கிறேன். எ செட் இஸ் செட் டு பி countably infinite set. Countably infinite set if there is a bijective map or bijective function f from our set A to the natural number n. ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர் செட்டு என்ன, நேச்சுரல் நம்பர் செட்டு இதுக்குரிய என்ன. ஓகேங்களா? இப்போது செட்டு வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்னா நம்ம செட்டுக்கும் இந்த நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், ஸோ இது ரெண்டுக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் வந்து இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது ஓகே, இப்போ ஒரு சில நொட்டேஷன்ஸ் பாருங்கள். என்ன நொட்டேஷன்னா, ஓகே, நோட்டேஷன்னா இப்போது இஃப் ஏ இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட் தென் இதோட கார்டினாலிட்டி. ஓகே, ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு ஒரு நொட்டேஷனில் சிம்பிள் இது பண்ணுறாங்க. என்ன சிம்பிள் பாருங்கள். இதுக்கான சிம்பிள் வந்து இப்படி போடுறாங்க. ஸோ இது என்னென்னா அலஃப்னல்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டேஷனுக்கு பேர் என்னது? அலஃப்னல். அலஃப்னல் ஆர் அலஃப் நாட். ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா என்னாட்னா என்ன, ஸ்மாலஸ்ட் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறேன். என்னாட் மீன்ஸ் விச் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்ஃபினிட்டி, விச் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர். ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட்டு இன்ஃபினைட் நம்பருங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட பெரிய பெரிய நம்பர்லாம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்னது, ஸ்மாலஸ்ட் இன்ஃபினைட் நம்பர், ஸோ அலஃப்னல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஒரு செட்டு வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அதோட கார்டினாலிட்டியை இந்த சிம்பிளால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ். டெஃபினிஷன்: ஈக்குவலன்ட் செட்ஸ். இப்போ ரெண்டு செட்டு எப்போ ஈக்குவலன்ட் சொல்லலாம்? டூ செட்ஸ் ஏ அண்ட் பி நான் எடுத்துக்கிறேன். ஆர் செட் டு பி ஈக்குவலன்ட் if there is a bijective map f from A to B or B to A.
ஏன்னா பைஜெக்டிவ் தானே, பைஜெக்டிவ்னா ஏ டு பி பிடி எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஏக்கும் பிக்கு இடையில ஒரு பைஜெக்டிவ் மேப் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த ரெண்டு செட்டை வந்து நம்ம ஈக்குவலன்ட் செட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது சில நோட்ஸ் ஈக்குவலன்ஸ் இப்போ ஏபி ஈக்குவலண்டாக இருந்தால் நம்ம ஏ இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரூட்டின் புக்கில் இந்த மாதிரி சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு செட்டு ஈக்குவலண்ட்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ ரூட்டின் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லெட் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. லெட் ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ உலகத்தில் என்னென்ன பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதோட கலெக்ஷன் தான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போது ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா மீன்ஸ் தட் A and B are equivalent. ஓகேங்களா? ஸோ ஏபின்னு இந்த இதில் ரெண்டு இதை எடுத்துக்கிட்டு என்னது ஸோ ஈக்குவலண்ட்னு சொல்ல போகிறோம். ஏபிங்கிற ரெண்டு செட்டு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா என்னென்ன இதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவலண்ட் டு ஏஆ இருக்குமா? இருக்கும் தானே? ஏன் பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் ஏக்கும் இடையில் கண்டிப்பாக ஒரு பைஜெக்டிவ் மேப் நம்மளால் கொடுக்க முடியும். பாருங்கள், என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, அப்போ ஏக்கு இடையில் என்னது ஒரு பைஜெக்டிவ் மேப் நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ இந்த ரெண்டு செட்டு என்னது ஈக்குவலன்ட் செட்ஸ். ஓகேங்களா? ரெண்டு செட்டு வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ஈக்குவலன்ட் டு பியாக இருந்தால் பி ஈக்குவலன்ட் டு ஏவாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன் பாருங்கள், இப்போ எஃப் அதாவது ஏபி ஈக்குவலன்ட் கொடுத்துட்டாங்களா, அப்போ எஃப் இப்போ ஏக்கும் பிக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் இருக்கும். இம்ப்ளைஸ் இப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு பைஜெக்டிவ் மேப் இருந்துச்சுன்னா, பைஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த டொமைன் கோடவே மாற்றி போட்டுக்கலாம். இப்போ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும், அதுவும் பைஜெக்டிவாக இருக்கும். இஸ் ஆல்சோ பைஜெக்டிவ். அப்போ பி இஸ் ஈக்குவலன்ட் டு ஏ. இப்போ ஏ எப்போலாம் பிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கோ, ஏயும் பி ஈக்குவலண்ட்டாக இருந்தால் பியும் ஏயும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்னென்னு பாருங்கள், ட்ரான்சிட்டிவ். இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி. ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு வரும் பாருங்கள். இப்போ ஏ ஈக்குவலன்ட் டு பி அண்டு பி ஈக்குவலன்ட் டு சி இப்படி இருக்குது. இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவலன்ட் டு சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் பாருங்கள், ஏன்னா இது ரெண்டு ஈக்குவலன்ட் செட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஏக்கும் பிக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பியும் சி என்னது ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்களா, பியும் சி ஈக்குவலன்ட்னா அப்போ அது ரெண்டுக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் கொடுக்க முடியும். ஜிங்கிற ஃபங்க்ஷன் பிக்கும் சிக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் கொடுக்க முடியும். தென் ரெண்டு ஃபங்க்ஷன் கையில் கிடச்சிருக்கு. நம்ம ஏ டு சி வேணால் என்ன பண்ணணும், இதோட காம்போசிட் ஃபங்க்ஷன் எடுத்துடலாமா? காம்போசிட் ஃபங்க்ஷன் என்ன வரும், ஜி காம்போசிட் எஃப் என்ன வரும், ஏ டு சி. இதுவும் என்னது பைஜெக்டிவாக இருக்கும். ஏன்னா காம்போசிஷன் ஆஃப் எனி டூ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கிறோம். அப்போது ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு சி. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து அந்த செட்டுக்கே என்னது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏயும் பி ஈக்குவலண்ட்டாக இருந்தால் பியும் ஏ ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏயும் பி ஈக்குவலண்ட்டு பியும் சி ஈக்குவலண்ட்டாக இருந்தால் ஏயும் சியும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான ரிசல்ட் ரூட்டின் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கவுண்டபிள் செட்ஸ். ஒரு செட்டு எப்போ கவுண்டபிள் சொல்லலாம். டெஃபினிஷன், கவுண்டபிள் செட். ஓகே, a set A is said to be countable if it is either it is finite. ஃபைனைட்டுன்னா இதில் எம்டி செட்டு இன்க்ளூட் ஆகுது. ஃபைனைட் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஓகேவா? ஒரு செட்டு வந்து கவுண்டபிள் செட்டாக இருக்கணும்னா ஒன்று ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ ஃபைனைட் டெஃபினிஷன் ஆல்ரெடி தெரியுங்களா? இல்லைன்னா கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்தால் அது வந்து இந்த செட்டு வந்து நம்ம கவுண்டபிள் செட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து uncountable sets. Uncountable set.
a set A is said to be uncountable if A is not countable. ஸோ நாட் கவுண்டபுளாக இருந்தால் அது அன்கவுண்டபிள். நாட் கவுண்டபுள்னு அர்த்தம், இதுக்கு மீனிங்னா இஸ் நாட் ஃபைனைட் அண்ட் இது வந்து என்னது ஃபைனைட் செட்டாகவும் இருக்காது, கவுண்டபிள் இன்ஃபினைட் செட்டாகவும் இருக்காது. ஸோ அப்படி ரெண்டுமே இல்லாத செட்டை தான் என்ன சொல்ல போகிறோம், இஸ் நாட் கவுண்டபிளி இன்ஃபினைட். ரெண்டு கேரக்டரும் இல்லாத ஒரு செட்டை தான் என்ன செய்ய போகிறோம், அன்கவுண்டபிள் செட்டுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை பற்றி தான் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ அன்கவுண்டபிள் செட் வந்துச்சா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த கார்டினாலிட்டியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகிறேன். இது எப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஏங்கிற செட்டோட கார்டினாலிட்டி என்னென்னா 0 எப்போ வரும், இஃப் ஏ வந்து எம்டி செட்டாக இருந்தால் அதோட கார்டினாலிட்டி வந்து 0. என்ன எப்போ வரும்னா, இஃப் ஏ இஸ் நான் எம்டி ஃபைனைட் செட் ஹேவிங் n எலமெண்ட்ஸ். அந்த செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருந்தால் அதோட கார்டினாலிட்டியை என்னன்னு எழுதும். இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா. ஸோ அடுத்து எழுதக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது. ஸோ அலஃப் நாட் அப்படின்னு அர்த்தம்னா, ஏ இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஒரு செட்டு வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அந்த செட்டோட கார்டினாலிட்டியை குறிக்கக்கூடிய சிம்பிள் தான் அலஃப் நாட்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சின்னு யூஸ் பண்ணுறாங்க. சி இஸ், அதாவது ஏ இஸ் அன்கவுண்டபிள் செட். ஒரு செட்டு அன்கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சீன் எடுக்கிறாங்க. அன்கவுண்டபிள் செட்டாக இருந்தால் அதோட கார்டினாலிட்டி வந்து சீன்னு சொல்கிறாங்க. சி மீன்ஸ் கான்டினம். திஸ் இஸ் மீன்ஸ் இது வந்து என்னது, அலஃப் நாட் அலஃப் நல்னு சொல்லுவாங்க. ஸோ n0 தான் ஸ்மாலஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர். ஸோ சி கான்டினம் இஸ் த லார்ஜஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர். ஆக்சுவலாக அந்த இன்ஃபைனைட், அதாவது இந்த வந்து நிறைய கேட்டகரியாக பிரிப்பாங்க. எப்படின்னா, ஸோ இப்படி அலஃப் நாட், அலஃப் 1, அலஃப் 2 இப்படியே பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வரும். அப்போ இதோட பவர் செட்லாம் வரும், பவர் செட்டு. ஸோ அதெல்லாம் வரும். 2 பவர் அலஃப் நாட்டு, 2 பவர் அலஃப் 1, 3 பவர் அலஃப் நாட்டு, இந்த மாதிரி நிறைய கார்டினாலிட்டிஸ் போகும். அதில் சி வரும். ஸோ அலஃப் நாட் பவர் சி பவர் சி பவர் அலஃப் நாட். ஸோ இந்த மாதிரி நிறைய கார்டினாலிட்டி போகும், ஓகேவா. ஸோ இருக்கிறதுலே இந்த மாதிரி கார்டினாலிட்டி எழுதுறது இருக்கிறதுல லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி வந்து சி தான். சி இஸ் த லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி, ஓகேங்களா. சி இஸ் த லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி. ஸோ என்னாட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர், சிங்கிறது லார்ஜஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர். நெக்ஸ்ட்டு தான் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.